நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் கடந்த 4.5 ஆண்டுகளிலே அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை எந்த நிலையிலே இருக்கிறது என்பது நமக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் காலனி அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த 7ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து பலியாகியுள்ளார்கள். போராட்டம் நடத்திய பெற்றோரையும் உறவினர்களையும் காவல்துறையினர் சமரசம் செய்து விஷயம் பெரிய அளவிலே சென்று விடாமல் தங்கள் கடமையை செவ்வனே செய்துள்ளது தமிழக காவல்துறை. மாண்புமிகு முதலமைச்சரும் வழக்கம் போல 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கி ஒரு இரங்கல் தெரிவித்து தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போல விலகிவிட்டார்கள். இதே போன்றுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நெடுமனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, அந்த துவக்கப்பள்ளி வளாகத்திலே விளையாடி கொண்டிருந்த 2ஆம் வகுப்பு மாணவியை பாம்பு கடித்துள்ளது. பள்ளியை சுற்றி புதர் மண்டி கிடப்பதாலே அந்த மாணவியை பாம்பு கடித்திருக்கிறது. அதே போன்று பாளையங்கோட்டையில அரசு உதவிபெறும் பள்ளியிலே 9ஆம் வகுப்பு மாணவியர் வகுப்பறையிலே மது அருந்துகிற காட்சி. இப்படி கல்வி நிலையங்களும் மாணவ மாணவரும் பால்பட்டு கிடக்கின்றார்கள். இதற்கெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய ஒரே தகுதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற காரணத்தினால அதில் யாரும் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆளுகிற கட்சியில தோழமையில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் இது குறித்தும் வாய் திறக்காமல் மௌனம் சாதிக்கின்றார்கள். இதே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் இல்லாததற்கும் பொல்லாததற்கும் வாய் திறந்து பேசியவர்களுக்கு இப்போது வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். இன்றைக்கு 2011 கருணாநிதியுடைய ஆட்சியிலே உயர்கல்வி சேர்க்கை 32% இருந்ததை அம்மா அவர்கள் பொறுப்பேற்று புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே அம்மாவுடைய ஆட்சியில 52% உயர்கல்வி சேர்க்கை உயர்த்தினார்கள். 2015-16 ஆண்டிலே அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் எண்ணிக்கை 75.52 லட்சம் பேர்கள். கடந்த ஆண்டில் அரசு பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை 75 லட்சத்திலிருந்து 45 லட்சமாக குறைந்திருக்கிறது. 2023-24 ஆண்டு அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை 42.43%. அடுத்த ஆண்டு 24-25 39.17% சரிந்திருக்கிறது. 25-26 ஆண்டிலே 37.92% சரிந்திருக்கிறது. இதனாலே தமிழகம் முழுவதும் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகள் மூடப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2021 தேர்தல் அறிக்கையிலே மாணவ மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்யும் என்று சொன்னார்கள், அதுவும் செய்யப்படவில்லை. மடிக்கணினி 4.5 ஆண்டு காலம் வழங்காமல் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போல ஆட்சி முடிகிற தருவாயிலே அறிவிப்பு வெளியிட்டு இப்போது 10 லட்சம் பேர்களுக்கு தருகிறோம் என்று அறிவிப்பு. அதுவும் வாக்கு வங்கி உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும். அம்மா அவர்களும் எடப்பாடியார் புரட்சி தமிழர் ஐயா அவர்களும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் வழங்கினார்கள். ஆக இப்படி நடைபெறுகிற இந்த நிலையிலே இப்போது பள்ளிக்கல்வித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய, ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாய மாற்றத்திற்கு கல்விதான் அடித்தளம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதிலே அடிப்படை கல்வியான பள்ளிக்கல்வித்துறையில நாம் சரியான அடித்தளம் அமைத்தால்தான் இன்றைக்கு ஏழை எளிய அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்கு புரட்சி
தலைவர் எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு முழு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்ததுனாலே அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை உயர்ந்தது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இவர்களுடைய அஜாக்கிரதைனாலே, அக்கறையின்மை இல்லாதனாலே, நிர்வாக குளறுபடிகளினாலே இத்தனை சலுகைகள் 14 வகையான உபகரணங்கள் அம்மாவுடைய திட்டம் வழங்கியும் அவர்கள் அதை முறையாக செயல்படுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது, அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலை தற்போது தமிழகத்தில் இல்லையோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாக்களிக்கிற உரிமை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு அக்கறை செலுத்துமா? கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை, அதனால் பொங்கல் பரிசு இல்லை. கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை, அதனால் மடிக்கணினி இல்லை. கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை, அதனால் இந்த நாட்டிலே எதுவும் மக்களுக்கு இல்லை என்று தைரியமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்கள் எப்படி அவர்கள் மக்களுக்கு மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தேர்தல் வந்தால்தான் வாக்குறுதி நினைவுக்கு வருகிறது. தேர்தல் வந்தால்தான் திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது. ஆக தேர்தலுக்காக மக்களா, மக்களுக்காக தேர்தலா, மக்களுக்காக திட்டங்களா, திட்டங்களுக்காக மக்களா என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய தமிழகத்தினுடைய நிலை. 10 கட்சி கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் பேசுகிற முதலமைச்சர் ஒரு முறை கூட மக்களை நம்பி இருக்கிறோம் என்று பேசியதாக நமக்கு தெரியவில்லை. ஆகவே வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து சுழன்று வருகிற திமுக அரசு அதற்கு ஒரு முடிவை எழுதி வாக்கு வங்கியை மையமாக வைத்து வாரிசு அரசியலை இன்றைக்கு வட்டமடித்து வருகிற திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து நிற்கிற தோழமை கட்சிகளும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டு மக்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் சீர்திருந்து போயிருக்கிறதே, இதை சீர்தூக்கி நாம் நிறுத்துவதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில நாம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும். அதற்கு கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய 46வது வார திண்ணை பிரச்சாரத்திலே கழக கண்மணிகளே, அம்மா பேரவை தொண்டர்களே, உடனே செல்லுங்கள் களத்திற்கு. புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலே 234 வெல்வது நமது லட்சியம். புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில 210 சட்டமன்ற தொகுதிகளை வெல்வது நிச்சயம் என்கிற உறுதியோடு களத்திற்கு செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில வெற்றி வாகை சூடுவோம். கழக அம்மா பேரவை தொண்டர்கள் 46 வாரம் வெற்றிகரமாக திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்ட நீங்கள், நாம் வெற்றி இலக்கை நோக்கி நம்முடைய வெற்றி பயணம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய வழியிலே நாம் அலை அலையாக கடல் அலைபோல் திரண்டு களத்திலே நின்று எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு நண்பனாக நாம் பணியை தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.